அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பார்த்தோம்னா முதல்ல பார்த்தோம்னா நமக்கு திருக்குறள். "நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும்" அப்படின்னு குடுத்திருக்காங்க. நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நன்மை, தீமை 2யுமே நம்ம கணக்கில் எடுத்துட்டு, அதுல நன்மையை மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடியவன் தான் ஒரு செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 511 "திரிந்து வினையாடல்". அடுத்ததா செய்திகள்ல பார்த்தோம்னா, நமக்கு எம்பிக்களின் ஆதாயம் தரும் இரட்டை பதவி புதிய சட்டம் கொண்டு வர மத்திய அரசு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு எம்பி, எம்எல்ஏக்கள் அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எல்லாத்துடைய குவாலிஃபிகேஷன்லயும் டூ நாட் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அதாவது இரட்டை ஆதாயம் தரக்கூடிய பதவிகள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. எம்பினா எம்பியா மட்டும் தான் இருக்கணும். அந்த மாதிரி சரிங்களா? ஸோ இதற்கான சட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்லிமென்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்ட் பாராளுமன்ற தகுதி நீக்க சட்டம் 1959 அப்படிங்கிற சட்டம் இதற்காக இயற்றப்பட்டுச்சு. சரிங்களா? 1959ல. ஸோ இந்த சட்டத்த 16வது மக்களவையில இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டி ரிவ்யூ பண்றாங்க. அந்த கமிட்டியோட பேர் என்னன்னா, கல்ராஜ் மிஸ்ரா கமிட்டி. சரிங்களா? கல்ராஜ் மிஸ்ரா தலைமையில இருக்கக்கூடிய குழு இத மறுபடியும் அ ரிவ்யூ பண்றாங்க. பண்றப்போ பார்த்தோம்னா, நெறைய விஷயங்கள சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த இரட்டை ஆதாயம் தரக்கூடிய பதவிகள வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாரி அத வந்து மாத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ பேஸ் பண்ணி நமக்கு பாராளுமன்றம் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புதுசா ஒரு சட்டத்த வந்து உருவாக்கியிருக்காங்க. அதான் நாடாளுமன்ற தகுதி நீப்பு தடுப்பு மசோதா 2024 அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. மக்கள் கருத்து கேட்பதற்காக வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வரக்கூடிய கூட்டத்தொடர்ல இந்த ஒரு சட்டம் பாராளுமன்றத்துல கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அப்படி கொண்டு வரப்ப என்ன மாதிரியான முக்கிய அம்சங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு 1959ல வந்த இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்ட்ட ரீப்ளேஸ் பண்ணி இப்போ ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எதுக்காக டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, இரட்டை ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் இருந்துச்சு அப்படின்னா, அத டிஸ்குவாலிஃபை பண்றதுக்காக. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தோம்னா, நியூயார்க்கில் அடுத்த உலகத்தமிழர் பொருளாதார மாநாடு. சமீபத்தில நம்ம பார்த்தோம் பொருளாதார மாநாட்டுல என்ன மாரியான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறது. ஸோ அந்த பொருளாதார மாநாடு அப்படிங்கிறது மலேசியால இருக்கக்கூடிய கோலாலம்பூர் நகரத்துல நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. அடுத்த 12வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு அப்படிங்கிறது நமக்கு வாஷிங்டன் டிசி சாரி அமெரிக்கால இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசில தான் நடத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 11வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு அப்படிங்கிறது நமக்கு கோலாலம்பூர் நகரத்துல நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த மாநாடு அமெரிக்காவுல இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசில நடக்கும் அப்படிங்கிறத இந்த செய்தியில குடுத்திருந்தாங்க. சரியா? வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு G20 மாநாடு. அதுல நம்ம பிரதமர் பங்கேற்று இருக்கார். ஸோ இந்த G20 மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா, இந்த வருஷம் ரியோ டி ஜெனீரோ அப்படிங்கிறது பிரேசிலுடைய தலைநகரம். அங்க தான் நடக்குது. சரிங்களா? முக்கியமான நேத்து தான் தொடங்கி இருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும். சரிங்களா? சரி. இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில சந்திக்கலாம். நன்றி.